கோவை மாவட்டம் வால்பாறையில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் 19 ஆதிவாசி பழங்குடியின கிராமங்கள் உள்ளன. இவர்களது குழந்தைகள் படிக்க தமிழக அரசு மூலமாக அப்பகுதிகளில் துவக்க பள்ளிகள், அட்டகட்டி, வால்பாறை, சோலையாரணை, முடிஸ் போன்ற பகுதிகளில் அரசு உயர்நிலைப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜய் கடந்த மாதம் சிங்கப்பெண் திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் கோவை மாவட்டத்தில் 2 பிரிவுகளாக செயல்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள் பேருந்து நிற்கும் பகுதி, பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகின்றனர். இதையடுத்து QR கோடு மற்றும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வால்பாறை பகுதியில் சிங்கப்பெண் உதவி ஆய்வாளர் ரேணுகா பானு, தலைமை காவலர் கீதா, காவலர் இந்துமதி அடங்கிய சிங்கப்பெண் காவலர்கள் வால்பாறை அருகே உள்ள மலைவாழ் மக்கள் வசிக்கும் கீழ் பூனாச்சி பகுதிக்கு சென்று மலைவாழ் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் கந்தன், மஞ்சுளா தம்பதியினர் குழந்தைகள் முருகன், நாகம்மாள் இருவரும் பள்ளிக்கு செல்லாமல் இருந்துள்ளனர். 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படித்த குழந்தைகள் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு செல்லவில்லை. இதை அறிந்த சிங்கப்பெண்கள் குழந்தையின் பெற்றோர் மஞ்சுளாவிடம் தங்கள் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு படிக்க வேண்டும் என எடுத்துக்கோரி வால்பாறை அரசு உண்டு உறைவிட சிங்கப்பெண் காவலர்கள் 2 குழந்தைகளையும் மேல் படிப்புக்காக சேர்த்தனர். காவலர்கள் வாகனத்தில் ஏற்றி வந்து அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் வழங்கி தாங்கள் படிப்புக்கு நாங்கள் முழு உதவியாக இருப்போம் என கூறி குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தனர். சிங்கப்பெண் காவலர்கள் குழந்தைகளை படிக்க பள்ளியில் சேர்த்தது வால்பாறை மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்கள் மனதில் நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது.